அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் நங்கநல்லூர் தில்லை கங்காநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அபய சாய்பாபா திருக்கோவில். ஓம் சாய்ராம். இப்பகுதியில் இன்று ஆன்மீக தென்றல் வீசிக்கொண்டிருக்கிறது. அடியவர்களின் அபய குரலுக்கு ஓடோடி வரும் அந்த ஷீரடிநாதனின் திருவுருவமான அபய சாய்பாபாவின் மகா கும்பாபிஷேக நன்னாள் என்று பல கட்ட சோதனைகள், பல தடைகளை தாண்டி பாபா இதோ தனது புதிய ராஜ மாளிகைக்கு, அதாவது இந்த பிரம்மாண்ட கட்டிடத்திற்கு குடிபுகுந்துள்ளார். அந்த புதிய கட்டிடத்தின் ஒவ்வொரு தூணும் பாபாவின் அருளை சொல்லும் விதமாக மின்னுகிறது. பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட இந்த ஆலயம் இன்று பூலோக கைலாயம் போல காட்சியளிக்கிறது. மந்திர ஒலிகள் முழங்க, வேத விற்பன்னர்களின் ஆசையோடு யாகசாலை பூஜைகள் மிக விமர்சையாக நடைபெறுகின்றன. அக்னி பகவான் சாட்சியாக லோக சேமத்திற்காக நடத்தப்படும் இந்த வேள்விகள் நம் மனதில் உள்ள இருளை நீக்கி ஒளியேற்றுகின்றன. இதோ பூர்ணாதி நிறைவடைந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் கோபுரத்தை நோக்கி புறப்படுகின்றன. மனம் வீசும் மலர் சோலை. வெறும் ஒளி மட்டும் அல்ல, வாசமும் நம்மை ஈர்க்கிறது. மல்லிகை, முல்லை மற்றும் செவ்வரளி பூக்களின் வாசம் காற்றில் கலந்து சாய்நாதரின் சன்னதியை ஒரு நந்தவனமாக மாற்றி இருக்கிறது. பூக்களால் வேயப்பட்ட பந்தலும் அதன் கீழே ஊசலாடும் வண்ணத் துணிகளும் ஒரு ராஜ வைபவத்திற்கு உண்டான கம்பீரத்தை தருகின்றன. சாய் நாமம் எங்கே ஒலிக்கிறதோ அங்கே ஆனந்தம் குடிகொள்ளும். இந்த ஒளிமயமான நாளில் சாய்நாதரின் முகத்தில் வழியும் அந்த புன்னகை இந்த வண்ண விளக்குகளை விட பிரகாசமாக தெரிகிறது. பக்தர்களின் ஓம் சாய்ராம் என்ற கோஷம் விண்ணை பிளக்க, இதோ கும்பாபிஷேகத்திற்கான அந்த புனித தருணத்தை நோக்கி மெல்ல நகர்கிறது. பாபா சொல்லுவார், என்னிடம் உன் பாரத்தை ஒப்படைத்து விடு, நான் உன்னை காப்பேன். வேண்டியவர்க்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தரும் வல்லவர். இந்த திருக்குட முழுக்கு விழாவை காணும் ஒவ்வொரு பக்தரின் வாழ்விலும் கவலைகள் நீங்கி பாபாவின் அருளால் ஒளி பிறக்கும். அவர் தனது பக்தர்களின் தேவையறிந்து அவர் கேட்கும் முன்னே வரங்களை தரும் தந்தை அல்லவா? இதோ அந்த உன்னதமான தருணம். மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத விற்பன்னர்களின் மந்திரங்கள் ஒலிக்க, கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. சாயி சாயி என்ற நாமம் விண்ணை பிளக்க, புனித நீர் கலசங்கள் மீது ஊற்றப்படும் போது பாபாவின் பேரருள் நம் மீது மழையாக பொழிவதை உணர முடிகிறது. இதோ அந்த உச்சகட்ட தருணத்திற்கு வந்து விட்டோம். கோபுரத்தின் மீது சிவாச்சாரியர்கள் ஏறி நின்று அந்த புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்த பிறகு கீழே ஆயிரக்கணக்கான கண்கள் ஆவலோடு மேலே பார்த்து கொண்டிருக்கின்றன. இதோ அந்த புனித நீர் கலசத்தின் வழியாக கொட்டுகிறது. ஓம் சாய்ராம் கோஷம் விண்ணை எட்டுகிறது. அந்த துளிகள் காற்றில் கலந்து
நம் மீது படும்போது ஏற்படும் சிலிர்ப்பு விவரிக்க இயலாதது. பாபாவின் அருளாசி இப்பொழுது மழையாக பொழிகிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அந்த புண்ணியத்தை இன்று நாம் நேரடியாக பெறுகிறோம். கும்பாபிஷேகம் முடிந்த கையோடு பாபாவிற்கு விசேஷ அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்படுகிறது. தீப ஒளியில் பாபாவின் முகம் எவ்வளவு தேஜஸாக இருக்கிறது பாருங்கள். அவர் கண்கள் நம்மை பார்த்து அஞ்சேல் என்று சொல்வது போல் இருக்கிறது. வந்திருக்கும் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. இந்த ஒரு சில நிமிட காட்சிகள் நம் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும். பாபாவின் கருணை உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றும் நிறையட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.